ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி புக்கு தான். அதுவும் தமிழ் புக்கு. எந்த வருஷம் அப்படின்னா 2025 2026. எதோட இது அப்படின்னா புத்தாவோட புக்கு. இது வந்து புத்தா புக்கு. இது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வான டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 குரூப் 1 எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தகுதி மதிப்பீட்டு தேர்வு 10ஆம் வகுப்பு தரம், அதாவது குரூப் 4 10ஆம் வகுப்பு தரத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நியூ சிலபஸ் பற்றி தான் இருக்குது. இதில் 2025 26 அப்படிங்கிறதுனால புது சிலபஸில் எப்படி இருக்கோ அதே பேட்டர்னில் தான் இருக்குது. இது தொகுத்தவர் யார் அப்படின்னா விஜயகுமார். இந்த புக்கோட ரேட் என்ன அப்படின்னா 500 போட்டிருக்காங்க. தலைப்பு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை நீக்குதல், குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள், சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை அறிதல், ஒருமை பன்மை பிழையர்ந்து சரியான தொடர் அறிதல், வேர்ச்சொல் அறிதல், எழுத்து பிழை, 2 வினைச்சொற்களையும் வேறுபாடு அறிதல். அழகு 1 இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அழகு 2 சொல்லகராது, எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொல், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்கு தொடர்புள்ள பிழை திருத்தம். அடுத்து சொல்லும் பொருளும் அறிதல், கோடிட்ட இடம், ஊர் பெயர்களின் மறுவு, பிழை திருத்தம், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்பொருள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுதல். அழகு 3 எழுதும் திறன். சிலபஸில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறது, தொடர் வகைகள், மரபு தமிழ், இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, நிறுத்தற்குடில், கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். கொடுக்கப்பட்ட பத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கல், ஊமை தொடர், மரபு தொடர், பழமொழிகள். அடுத்த அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். அடுத்து இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, திருக்குறள் தொடர்பான செய்தி, அறநூல் தொடர்பான செய்தி, தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள், உவே சாமிநாதர், தேப்பம் மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார், தமிழ் தொடர்பு, தேவனைய பாவனார், அகர முதலி, பாவலேர் பெருஞ்சித்தினார், ஜியுபோப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்தி, தமிழ் சான்றோர் பற்றிய செய்தி. இது எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து அழகு 1 25 கேள்வி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. பழைய புக்கு, அதாவது புது புக்கில் 6ஆம் வகுப்பில் பிரித்தெழுதுக என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து புரிதல் நோக்கி, புணர்ச்சி விதி பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓல்டு கொஷின், கட்டாய தமிழில் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத டிஎன்பிசி 2024 கேட்ட ஓல்டு கொஷின், இந்த டாபிக் ரிலேட்டடாக என்ன கேட்டாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. புத்தகத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கவிதை பேழை பற்றி கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன். இதுவும் பிரித்தெழுதுக 7ஆம் வகுப்பு புது புக்கில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி ஓல்டு புக் கொஸ்டின், கட்டாய தமிழ் புக்கில் என்னெல்லாம் இருந்தது அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து புத்தக பயிற்சி வினாக்கள் அதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 8ஆம் வகுப்பு பிரித்தெழுதுக புது புக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா புக்குக்குமே கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுக 10ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு ஓல்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பிரித்தெழுதுக. அடுத்து பிரித்தெழுதுக 6ஆம் வகுப்பு பழைய புக்கு, பிரித்தெழுதுக 7ஆம் வகுப்பு பழைய புக்கு, பிரித்தெழுதுக 8ஆம் வகுப்பு பழைய புக்கு, பிரித்தெழுதுக 10ஆம் வகுப்பு பழைய புக்கு. பழைய புக்கு புது புக்குன்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பு பழைய புக்கு பிரித்தெழுதுக. மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு +1 +2 11 12 புது புக்கில் இருந்து இருக்கிற பிரித்தெழுதுக எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேல்நிலை 1ஆம் 2ஆம் ஆண்டு பழைய புக்கில் இருந்தும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சேர்த்தெழுதல். இதே மாதிரி டிஎன்பிசி 6ஆம் வகுப்பு புது புக்கு கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொடுத்துருக்காங்க. 7ஆம் வகுப்பு புது புக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, அப்புறம் எந்த கொஸ்டின் கட்டாய தமிழில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதும் எல்லாமே புதுசு பழசு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து சந்திப்பிழை நீக்குதல் டாப்பிக்கு, இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்ம என்னெல்லாம் கொஸ்டின் வந்துச்சு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பொது தமிழில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க.
பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. சந்திப்பிழை நீக்குதல் இது. அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டாபிக் அதுதான். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு புத்தக பயிற்சி வினா விடைகள். புக்குக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் கட்டாய தமிழ் என்ன வந்துச்சு அப்படி கொடுத்துருக்காங்க. புத்தக பயிற்சி வினா விடை குறில் நெடில். அடுத்து வெளி விவரம், வெளியிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லகர 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 வேறுபாடு. லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. குளவி வண்டி இனம். குளவி அப்படின்னா குழந்தை. இந்த மாதிரி இதே மாதிரி கட்டாய தமிழ் புக்கில் இருக்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓல்டு கொஸ்டினில் என்ன மாதிரி கேட்டாங்க ஒலி வேறுபாடு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நகர வேறுபாடு, அடுத்து ரகர வேறுபாடு, புக்குக்கு பின்னாடி இருக்கிறதும் இது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இன எழுத்துக்கள், சுட்டு எழுத்து, வினா எழுத்து, புக் பேக் கொஸ்டின். அடுத்து 6ஆம் வகுப்பு பழைய புக்கில் எங்கெல்லாம் இந்த டாபிக் ரிலேட்டடாக இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் எதுலலாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பு பழைய புக்லேயும் அது ரிலேட்டடாக இருக்குது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒருமை பன்மை அறிதல், ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். இதுவும் புக்குக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த புக்கிலலாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பழைய புக்கு ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடாக டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்லேருந்து கட்டாய தமிழ்லேருந்து என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. 4 வகை பொருத்தங்கள் மேல்நிலை 2ஆம் ஆண்டு புது புக்லேயும் அதே இருக்குது, அதே கேட்டிருக்காங்க. அடுத்து வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வியரெச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம் எல்லாமே அறிதல். வேர்ச்சொல்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. கட்டாய தமிழில் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓல்டு கொஸ்டினில் என்ன வந்துச்சு அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அடுத்து வேர் சொல்லை கொடுத்து வினைமுச்சு, வினையேற்றம், பெயரெச்சம். ஃபஸ்ட்டு வேர் சொல் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வேர் சொல்லிருந்து என்னெல்லாம் வினைமுச்சு, வினையேற்றம், பெயரெச்சம் எல்லாம் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிள் வா அப்படின்னா அதோட வினைமுச்சு, வேர் சொல், வினையேற்றம், பெயரெச்சம், வினையேற்றம், தொழிற்பெயர், வினையாளனும் பெயர், இந்த மாதிரி எல்லாமே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கட்டாய தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 2 வினைச்சொற்களையும் வேறுபாடு அறிதல். இந்த டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. வெளி விவரமும் கொடுத்துருக்காங்க. புக்கிலேருந்து வந்ததும் கொடுத்துருக்காங்க, வெளி விவரமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அழகு 2 சொல்லகராதி 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பு புது புக்கு, 6ஆம் வகுப்பு புது புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல். அப்புறம் புக் பேக் கொஸ்டின், ஓல்டு கொஸ்டினில் என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு. அதேமாதிரி 8ஆம் வகுப்பு புது புக்கு, 7ஆம் வகுப்பு புது புக்கு, 9ஆம் இதில் 6ஆம் வகுப்பு பழைய புக்கு, 7ஆம் வகுப்பு பழைய புக்கு, 8ஆம் வகுப்பு பழைய புக்கு. அது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து டிஎன்பிசியில் கேட்டிருந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, புக் பேக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. எதிர்ச்சொல் எல்லா புக்குமே இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கண்டறிதல். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கொடுத்துருக்காங்க. ஆ அப்படின்னா என்ன, இதிலேருந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஓல்டு கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரே பொருளில் இருக்கிற பல சொற்கள். முகில், எழிலி, கொண்டல், மஞ்சு அப்படின்னா என்னது, மேகம். இது வந்து ஒரே பொருள் தான். இது எல்லாத்துக்குமே மேகம் அப்படிங்கிறது தான் பொருள். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குங்க. டிஎன்பிசி கட்டாய தமிழ்லேருந்தும் கேட்டிருக்காங்க. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல். 6ஆம் வகுப்பு புதுசு புத்தக பயிற்சி வினாக்கள், 7ஆம் வகுப்பு புது புக்கு, 8ஆம் வகுப்பு. அடுத்து இலக்கிய தகவல்கள். ஐம்பெருங்குழுனா என்னது, மூன்றினம்னா என்னது, முக்குணம்னா என்னது, சிறுபஞ்ச மூலம்னா என்னது, ஆண்பார் பிழைத்தம்னா இந்த மாதிரி இலக்கிய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. தொகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதழ்கள் என்னென்ன இதழ்கள் யார் யார் இல்லைனா, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் யாருடையது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல் மற்றும் நூல் ஆசிரியர். கம்பராமாயணம், சரஸ்வதி அந்தாதி,
கம்பருக்கு என்னென்ன பெயர் இருக்குது, புலவர் குழந்தைனா என்னது யார், திருத்தக்க தேவருக்கு என்னென்ன பெயர் இருக்குது, பரஞ்சோதி முனிவருக்கு என்ன பெயர் இருக்குது, வீரமா முனிவருக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா நூல் மற்றும் நூலாசிரியர் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்த நூல் யார் எழுதினது அப்படிங்கிறது, அறிவியல் ஆத்திச்சூடி யார் எழுதுனா அப்படின்னா நெல்லை சூமுத்து, தீர்க்கதரிசிங்கிறது யார் அப்படின்னா கவிஞர் புவியரசு, அதுவும் கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு, பண்பு தொகைனா என்ன, பண்பு தொகை ஃபுல்லாக, வினைத்தொகைனா எது, ஊமை தொகைனா இதெல்லாம் உண்மை தொகை எது, எண்ணும் உண்மை, முற்றுமை, வினையெச்சம், பெயரெச்சம், இந்த மாதிரி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இசைக்கருவிகள், கடற்பயணம், ஓவியம், சிற்பக்கலை, இந்த டாப்பிக்கெல்லாம் இதில் இருக்குது. அடுத்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு எல்லாமே புக்கு, பழைய புக்கு புது புக்கு எல்லாத்துலேயுமே இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அப்படிங்கிற மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க, புது புக்கிலேருந்து கொடுத்துருக்காங்க. புக்பேக், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, தலகாணினா என்னது, தலையணை, வேர்வைனா வியர்வை, இந்த மாதிரி எல்லா புக்லேயும் இருக்குது. வட்டார வழக்கு சொல்னா என்னது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்குலேருந்து எழுத்து வழக்கு மாறினது கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெளி விவரம், வலுவூர் சொற்களை திருத்தி எழுதல் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், அதாவது அசையி அப்படின்னா இலைப்பாரி, அல்கினா தங்கி, ஒரே சொல்லுக்கு இருக்கிற வேறு பெயரும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது எல்லா புக்கு, ஓல்டு புக்கு நியூ புக்கு அப்படின்ட்டு கிளாஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அகராதியில் காண்க அப்படிங்கிறது, அடவினா காடு, அவல்னா நெல், இடியல், விளைநிலம், பள்ளம், குளம், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறதுக்கு ஏற்று தாழ் வச்ச டேஸ் அமைய வேண்டும், சமூகம், இந்த மாதிரி கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வெளி விவரம் அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து நிறைய எடுத்திருக்காங்க. விலை திருத்தம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுதும் திறன் 15 கேள்விகள், 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு எப்படி எழுதணும் அப்படிங்கிற எழுதும் திறனில் இருக்கிறது, எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சொற்றொடர் வகைகள் அடுத்த டாபிக், புக்கு பழசு புதுசு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நிறுத்தற் குறியீடுகள், கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அமையும் இடம், அதுவும் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம், இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. கலைச்சொல் அறிவோம் ஒரு புக்கு எடுத்துகிட்டோம், இப்போ மேல்நிலை 1ஆம் ஆண்டு வகுப்பு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. மேல்நிலை 1ஆம் ஆண்டில் புது புக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கலைச்சொல். இது அதேமாரி கலைச்சொல் மேல்நிலை 2ஆம் வகுப்பு புது புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கலைச்சொல். அடுத்து 10ஆம் வகுப்பு பழைய புக்கில் இருக்க கலைச்சொல், இந்த மாதிரி எல்லா ஃபுல் டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க கலைச்சொல். அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்வி, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து சரியான விடை எடுக்கணும், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல், அகிலம்னா என்ன, உலகம் அப்படிங்கிற மாதிரி பிறமொழி சொல் கொடுத்து அதுக்கு தமிழ் சொல், இதுவுமே ஃபுல் புக்கில் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருக்குறள், அடுத்து அறநூல் தொடர்பான செய்தி, இப்போ எக்ஸாம்பிள் அழியா செல்வம் அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னா 7ஆம் வகுப்பு செய்யுள்ள இருக்குது, புது புக்கில் இருக்குது. அதோட ஃபுல் நாலடியார், அழியா செல்வம்னா நாலடியார், அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அது எந்த வருஷம் எந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, ஓல்டு கொஸ்டினில் என்ன மாதிரி கொஸ்டின் இது ரிலேட்டடாக வந்துச்சு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நாலடியார் எந்தெந்த பாடத்தில் தான் இருக்குது, 8ஆம் வகுப்பில் இருக்குது, 6ஆம் வகுப்பில் இருக்குது, பழைய புக்கு, இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அது எதுலலாம் இருக்குது அந்த அறநூல் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடாக வந்த கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கொஸ்டின். இது வந்து புத்தாவோட புக்கு. அடுத்து தேவநேய பாவனார், அகர முதலி பாவலேர் பெருஞ்சித்தனார், ஜி போப் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்தி. இது எல்லாமே பழைய புக்கு புது புக்கு எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. தேவநேய பாவனார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எந்த புக்கிலலாம் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. மழைப்பொழிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புது புக்கு 7ஆம் வகுப்பு செய்யில் இருக்குது. ஏசு காவியம் கண்ணதாசன், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த புக்கோட டீட்டெயில்.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புத்தா புக்கு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.